மிகவும் பழைய காலத்தில் உலகம் முழுவதும் மக்கள் தீயவர்கள் ஆனார்கள். அவர்கள் தவறான செயல்களைச் செய்தார்கள், அவர்களுக்குள் சண்டை நடந்தது மற்றும் அவர்கள் கடவுளை மறந்துவிட்டார்கள். ஆனால் ஒரே ஒருவர் நல்லவராக இருந்தார், நோவா. அவர் கடவுளை நேசித்தார் மற்றும் நல்லவனாக வாழ்ந்தார். ஒருநாள் கடவுள் நோவாவிடம் பேசினார். நான் ஒரு பெரிய மழையை அனுப்பப் போகிறேன். அது உலகத்தை முழுவதும் மூழ்கடிக்கும். ஆனால் நீ மற்றும் உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதற்காக ஒரு பெரிய கப்பல், பனைமரம் கட்டு. நோவா ஒரு பெரிய கப்பல் கட்டினார். அந்த கப்பலில் எல்லா விலங்குகளையும் ஜோடியாக ஆண், பெண் அழைத்துச் சென்றார். பின்னர் நோவா மற்றும் அவரது குடும்பம் உள்ளே சென்று கதவை மூடினர். மழை 40 நாட்கள் மற்றும் 40 இரவுகள் பெய்தது. நீர் உயர்ந்து மலைகளையும் மூடிவிட்டது. அனைத்து மனிதர்களும் விலங்குகளும் நீரில் மூழ்கின. மழை நிறைந்த பின் நீர் மெதுவாக குறையத் தொடங்கியது. நோவா ஒரு புறாவை வெளியில் அனுப்பினார். சில நாட்கள் கழித்து புறா ஒரு பசுமை இலை கொண்டு வந்தது. நிலம் வறண்டுவிட்டதை நோவா அறிந்தார். கப்பல் மலை மீது தரையிறங்கியது. நோவா மற்றும் அவரது குடும்பம் வெளியே வந்தனர். கடவுளுக்கு நன்றி சொல்லி ஒரு பலிபீடம் கட்டினர். கடவுள் ஒரு வாக்குறுதி அளித்தார். அவர் சொன்னார், இனி மீண்டும் உலகத்தை முழுவதும் வெள்ளம் மூழ்கடிக்காது. இதன் அடையாளமாக அவர் வானில் ஒரு அழகான வானவில் காட்டினார்.